அத்தியாயம் 119. இசையருவி தன் மீது மிகுந்த அக்கறை கொண்டவள் என்பது சமரனுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் அவள் தந்த விஷமாத்திரையை அமைதியாக தன்னுடன் வைத்துக் கொண்டவன் அவளுக்கு நன்றி கூறிவிட்டு அந்த குடிசையை விட்டு வெளியே வந்தான். பின் தனது கால்களை தரையில் வேகமாக அறைந்தான். அதனால் ஒரு சிறிய சத்தம் ஏற்பட அத்துடன் முழு வேகத்தில் மலையை நோக்கி ஓடினான் சமரன். மலையின் உச்சியை அடைந்ததும் கீழே சமரனை பார்த்து கொண்டிருந்த இசையருவியிடம் கையசைத்து விடைபெற்றுக் கொண்டான் சமரன். அதன் பிறகு அவன் உடம்பில் நடுக்கம் ஏற்பட்டு அவனது முதுகில் இருந்து இறகுகள் வெளிவர ஆரம்பித்தன. இறக்கைகள் வெளியே வந்தவுடன் அதிலிருந்து ஒரு ஊதா நிற பிரகாசம் தோன்றியது. பின் சமரன் தனது பார்வையை திருப்பி ஆபத்தான பகுதியை பார்க்கத் தொடங்கினான். நிறைய கரும்பச்சை மரங்கள் அங்கே இருப்பதைக் கண்டான். அந்த அடர்ந்த மரங்களைத் தவிர அவனால் வேறு எதையும் அங்கே பார்க்க முடியவில்லை. சமரன் தன் நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்துக் கொண்டான். வானத்தில் எரியும் சூரியனை பார்த்துவிட்டு தன் மாயக்கழுகின் சிறகுகளை அடித்துக் கொண்டு நேராக ஆபத்தான பகுதியை நோக்கி பறக்கத் தொடங்கினான். மாயாஜால விலங்குகளின் வரம்பு மிக பெரியதாக இருந்தது. எனவே இரண்டாவது இடத்தில் உள்ள மாயாஜால விலங்கை கண்டுபிடிப்பது சமரனுக்கு கடினமாக இருந்தது. 1 மணி நேரம் தொடர்ந்து இரண்டாவது தரவரிசை மாய விலங்கை தேடிக்கொண்டே இருந்தான். ஆனால் சமரனால் ஒரு மிருகத்தை கூட பார்க்க முடியவில்லை. கடைசியில் சமரன் சோர்ந்து போய் வருணமித்திரரிடம் உதவி கேட்க முயன்றான். அவரின் சக்தியால் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள மந்திர விலங்குகளை எளிதில் கண்டுபிடிக்க முடியும் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். வருணமித்திரர் சமரனுக்கு உதவ மாட்டேன் என்று முன்பே கூறியிருந்தார். ஆனால் சமரன் ஆபத்தான பகுதியில் நுழைந்தவுடனே அவனுக்கு உதவ வேண்டும் என்று அவரே நினைத்திருந்தார். அதனால் இந்த முறை சமரனின் விருப்பத்தை அவர் மறுக்கவில்லை. உடனே அவர் கண்களை மூடிக்கொண்டு தனது சக்தியை பயன்படுத்தி தன்னை சுற்றியுள்ள மாய விலங்குகளை பார்க்கத் தொடங்கினார். அப்போது வருணமித்திரர் ஒரு விலங்கை பார்த்தார். உடனே அதை பற்றி சமரனிடம் சொன்னார். சமரா, நான் ஒரு 2ஆம் தரவரிசை பனிமூல சக்தி மிருகத்தை பார்த்தேன். ஆனா அங்க ஏதோ தவறு இருக்கிறதா எனக்கு தோணுது. அதனால நீ அங்க போறதை நான் விரும்பல. நாம வேற எங்காவது பார்க்கலாம். ஆனா அதுக்கு நமக்கு அதிக நேரம் எடுக்கும், அவ்வளவுதான் என்றார் வருணமித்திரர். இதை கேட்ட சமரன் அவர் காட்டிய பாதையை பார்த்துவிட்டு தன் சிறகுகளை அசைத்தபடி அந்த திசையில் செல்ல ஆரம்பித்தான். சக்தியை அதிகரிக்கும் மாத்திரையை சாப்பிட்டு விட்டு உடனே பறக்க ஆரம்பித்தான் சமரன். குருவே, முதல்ல அங்க போவோம். அது எந்த மந்திர விலங்குன்னு அங்க போய் பார்ப்போம் என்ற சமரன் வேகமாக பறந்து அங்கு செல்லத் தொடங்கினான். ஆனால் அவன் இந்த இடத்திற்கு அருகில் சென்றபோது திடீரென ஒரு விசித்திரமான உணர்வை உணர ஆரம்பித்தான். பின் அவன் சேருமிடத்தை நெருங்கியதும் அங்கிருந்து அதிக சத்தம் கேட்க தொடங்கியது. அந்த சத்தத்தை கவனமாக கேட்ட சமரனுக்கு இந்த சத்தம் பலருடையது என்று புரிந்தது. உடனே சமரன் வருணமித்திரரிடம், குருவே, நீங்க சொன்னது இந்த இடமா என்று கேட்டான். ஆமா சமரா, இதுதான் அந்த இடம். நான் இங்கதான் பார்த்தேன். நம்ம மாதிரியே அந்த மிருகத்தை வேட்டையாட வந்த பல வீரர்கள் இங்க இருக்காங்க. ஆனா அவங்க 2ஆம் தரவரிசை விலங்க தேடியவுடன் 2ஆம் தரவரிசை விலங்க அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு அவங்க தயாரா இல்ல. அதனாலதான் அந்த மக்கள் உயிரை காப்பாத்திக்க அங்கும் இங்கும் ஓடுறாங்க என்றார் வருணமித்திரர். அதை கேட்ட சமரன் தலையை அசைத்து விட்டு சிரித்துக் கொண்டே தரையில் இறங்க ஆரம்பித்தான். பின் அவன் தரைக்கு மிக அருகில் வந்தவுடன் குதித்து தனது ரெக்கைகளை உள்ளே எடுத்து பின் தரையில் நேராக நின்றான். தரையில் இறங்கியவுடன் சமரன் தன்னை சுற்றி ஏதேனும் ஆபத்து இருக்கிறதா என்று உடனடியாக சுற்றி பார்த்தான். அப்போது அவனுக்கு முன் இருந்த புதர்கள் திடீரென அசைவதைக் கண்டான். அவன் உடனடியாக அந்த விலங்குடன் சண்டையிட தயாரானான். புதர்களின் சத்தம் அதிகரித்தது. கவனித்து கேட்டான். அப்போதுதான் புதர்களில் இருந்தது மந்திர விலங்கு இல்லை என்பதை சமரன் கண்டுகொண்டான். அதிலிருந்து பல வீரர்கள் பயந்து வெளியே வந்தனர். இந்த வீரர்கள் மாய மிருகத்திடம் இருந்து உயிரை காப்பாற்றிக் கொண்டு ஓடிக்கொண்டிருந்தனர். வீரர்களுக்கு பின்னால் ஒரு 2ஆம் தரவரிசை மாய மிருகம் அவர்களை கொல்ல துரத்திக் கொண்டிருந்தது. இதை பார்த்த சமரன், இந்த வீரர்கள் எல்லாம் அபராஜிதன் தரத்துல தாழ்ந்த நட்சத்திரம் கொண்டவர்களாக இருந்திருக்கணும். அதான் 2வது இடத்துல இருக்கிற மாய விலங்க ரொம்ப சிரமத்தோட சமாளிச்சிருக்காங்க என்பதை புரிந்து கொண்டான். வருணமித்திரர் இங்கே 2ஆம் தரவரிசை மாய விலங்குகள் இருப்பதாக சொன்னதை அப்போதுதான் சமரன் உணர்ந்தான். அது வீரர்களை மரண விளிம்புக்கு கொண்டு சென்றிருக்கும். அதனால் தான் தங்கியிருந்த அத்தனை வீரர்களும் தங்கள் உயிரை காப்பாற்ற அங்கிருந்து ஓடுகின்றனர் என சமரன் புரிந்து கொண்டான். அவன் போர் வீரர்களின் அடையாள சின்னங்களை பார்த்தான். அந்த வீரர்கள் அனைவரும் ஒரே போர் வீரர் குழுவை சேர்ந்தவர்கள் என்பதை சமரன் புரிந்து கொண்டான். இந்த போர் வீரர் குழு வேறு யாரும் அல்ல. அவர்களில் சிலரை சமரன் ஏற்கனவே சந்தித்தும் இருக்கிறான். அது இரத்தக் களரி போர் வீரர்கள் குழு. இதை கண்ட சமரன் மாயாஜால மிருகத்தின் தாக்குதலில் இருந்து வீரர்களை காப்பாற்ற தயாரானான்.
அப்போது திடீரென ஒரு பெண்ணின் அலறலை கேட்டான். அலறல் சத்தம் கேட்டதும் சமரனுக்கு இந்த குரலை தான் முன்பே கேட்டிருக்கிறோம் என்று நினைவுக்கு வந்தது. அந்த ஓசையை கேட்டு அனைத்து வீரர்களும் அந்த ஒலியை நோக்கி ஓடத் தொடங்கினர். அதைத் தொடர்ந்து அவர்களை பின்தொடர்ந்த மந்திர விலங்கும் அதே இடத்தை நோக்கி நகரத் தொடங்கியது. சத்தம் வெகு தொலைவில் இருந்து வரவில்லை. எனவே சமரன் அங்கு செல்வதற்கு முன் தனது சக்தியை பயன்படுத்தி என்ன விஷயம் என்று பார்க்க முயன்றான். பின் சமரனின் கண்கள் போர் வீரர்களை கடந்து சென்று அந்த பெண்ணை எட்டியது. பின் அவன் அந்த பெண்ணின் கால்களில் காயம் இருப்பதைக் கண்டான். அது கல்லில் இடித்ததன் காரணமாக இருக்கலாம். அந்த பொண்ணும் தனது உயிரை காக்க ஓடி வந்திருக்க வேண்டும். அதனால்தான் கால் கல்லில் பட்டு நேராக தரையில் விழுந்துள்ளாள் என்று சமரனுக்கு புரிந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணுக்கு சிறிய தூரத்தில் ஒரு பயங்கரமான 2ஆம் தரவரிசை மாய விலங்கு அதன் பெரிய வாயை திறந்து கொண்டு நிற்பதையும் அதன் பெரிய கூர்மையான பற்கள் தெரிந்ததையும் சமரன் பார்த்தான். அப்போது அந்த மாயாஜால மிருகம் அந்த பெண்ணை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. அதன் கண்களில் இருந்து அதன் கொலை நோக்கங்கள் தெளிவாக தெரிந்தன. அப்போது அந்த மாயாஜால மிருகம் குதித்து அந்த பெண்ணை தாக்க நினைத்தவுடன் அந்த பெண் மீண்டும் ஒரு முறை கத்தினாள். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க என்று கத்தினாள். அப்போதுதான் சமரன் அந்த பெண்ணின் முகத்தை பார்த்தான். அந்த பெண் ஷியாமளா, கதிருடன் இருந்தவள் என்பதை சமரன் உணர்ந்தான். அவளிடம்தான் சில காலத்திற்கு முன்பு சமரன் பொய் சொல்லி இருந்தான். அவளுக்கு வரவிருக்கும் ஆபத்தை பார்த்ததும் சமரனின் முகமும் வியர்க்க ஆரம்பித்தது. தனக்கும் ஷியாமளாவுக்கும் இடையே அதிக தூரம் இருப்பதை அறிந்திருந்தான் சமரன். அவன் தனது முழு வேகத்தில் ஓடினாலும் அந்த மந்திர விலங்கு ஷியாமளாவை கொன்றுவிடும். மேலும் தன்னையும் அந்த தாக்குதலில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியாது என அவனுக்கு புரிந்தது. அதனால் சமரன் வருத்தப்பட ஆரம்பித்தான். ஆனால் அந்த மாயாஜால மிருகம் ஷியாமளாவை கொல்ல நெருங்கும் நேரம் திடீரென கோபத்தால் நிறைந்த ஒரு பெரிய குரல் அங்கு கேட்டது. அறிவுகட்ட மிருகமே, அவளை விட்டு விலகியிரு என்று கர்ஜிக்கும் ஒரு குரல் கேட்டது. அந்த குரலுடன் ஒரு வலிமை மிக்க மனிதன் புதர்களில் இருந்து வெளியே வந்தான். அவன் கையில் பல சக்திகளை கொண்ட ஒரு பெரிய வாள் சுற்றி கொண்டிருந்தது. அந்த மனிதன் வேகமாக விலங்கை நோக்கி நகர்ந்தான். அவனது வாள் அதன் பாதத்தை நேரடியாக தாக்கி அதன் பாதத்தை வெட்டியது. இதன் காரணமாக அந்த 2 மாய விலங்குகளும் பின்வாங்கத் தொடங்கின. அந்த துணிச்சலான மனிதன் 2வது இடத்தில் இருக்கும் மாயாஜால விலங்கை இவ்வளவு வீரத்துடன் எதிர்கொண்டதைக் கண்டு சமரன் ஆச்சரியமடைந்தான். யார் இந்த மனிதன் என்ற கேள்வி அவன் மூளைக்குள் சுற்ற ஆரம்பித்தது. இதற்கிடையில் தரையில் அழுது கொண்டிருந்த ஷியாமளா அந்த நபரை பார்த்து மகிழ்ச்சியுடன் கத்தினாள். நந்தன், நந்தன் என்று அவள் கத்த அவள் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஏனென்றால் இந்த மாய மிருகத்தின் கைகளில் தன் மரணம் நிச்சயம் என்று அவள் உணர்ந்திருந்தாள். ஆனால் அவள் முன்னே இருந்தவனை பார்த்ததும் ஷியாமளாவின் முகம் பீதியில் இருந்து மெல்ல மெல்ல வெளிவர ஆரம்பித்தது. ஆனால் நந்தன் திரும்பி பார்க்காமல் ஷியாமளாவிடம் விளக்கினான். ஷியாமளா, அங்கிருந்து தள்ளிப்போ, ஆபத்து இன்னும் முடியல என்று கத்திய நந்தன் எதிரில் இருந்த 2 மந்திர விலங்குகளை பார்க்க ஆரம்பித்தான். அவனது வருகையால் மந்திர விலங்குகள் நிச்சயமாக பின்வாங்கின. ஆனால் அவை அங்கிருந்து ஓடவில்லை. இதை பார்த்த நந்தனுக்கு கொஞ்சம் பதட்டம் ஏற்பட்டது. ஏனென்றால் 2 நட்சத்திர திறமையானவனாக இருந்தாலும் 2வது இடத்தில் உள்ள ஒரு மாயாஜால விலங்கை மட்டுமே அவனால் கையாள முடியும். ஆனால் அவனுக்கு முன்னால் 2 ஆபத்தான விலங்குகள் இருந்தன. அவை அங்கு இரத்த களரியை ஏற்படுத்தும் நோக்கத்தில் இருந்தன. அப்போதுதான் வீரர்களில் ஒருவர் மற்றவர்களிடமிருந்து விலகி முன்னால் வந்து நந்தனை பார்த்து, தலைவா, இப்ப நம்ம என்ன செய்யணும் என்று கேட்டான். அந்த வீரனுக்கு நந்தனின் சக்தியின் அளவும் பிரச்சனை என்ன என்பதும் நந்தனின் முகத்தில் இருந்து தெளிவாக தெரிந்தது. போர் வீரனின் முகத்தை பார்த்த நந்தன் தனது உரத்த குரலில் போர் வீரனுக்கு பதிலளித்தான். கதிர், முதல்ல எல்லா வீரர்களையும் கூப்பிடு. அவங்கள பயந்து பின்வாங்க வேண்டான்னு சொல்லு. ஏன்னா நம்ம சிதறி போனா இந்த பயங்கரமான மிருகங்கள் அதை சாதகமா பயன்படுத்தி நம்மளை அழிச்சிடும். அதனால அதுங்களை தவிர்க்க நமக்கு இருக்கிற ஒரே வழி அதுங்களை ஒன்னா எதிர்க்கிறது தான் என்றான் நந்தன். இதை கேட்ட ஷியாமளா மிகவும் பதட்டமடைந்து நடுங்கும் குரலில் நந்தனிடம், ஆனா நந்தன், நீங்க 2வது இடத்தில் இருக்கும் மந்திர மிருகங்களை எப்படி எதிர்ப்பீங்க என்று பயத்துடன் கேட்டபடி அவள் முன்னேறி செல்ல திடீரென்று ஒரு பெண் பின்னால் இருந்து அவளை பிடித்துக் கொண்டாள். தலைவர் தொந்தரவு செய்யாத ஷியாமளா, அவங்க செய்யறத அவங்க செய்யட்டும் என்றாள் அவள். இதை கேட்ட ஷியாமளா திரும்பி பார்த்தபோது அந்த பெண் தன் கையை பிடித்து நந்தனின் அருகில் செல்ல விடாமல் இருப்பதை பார்த்தாள். இதை பார்த்த ஷியாமளா அவளிடம், மாயா, நம்ம 2 பேரும் போய் சேர்ந்து நந்தனுக்கு உதவலாம். நாம எல்லாரும் ஒன்னா விலங்குகளை வெல்ல முடியாம போகலாம். ஆனா குறைந்தபட்சம் அது சிறிது நேரம் நிறுத்தி வைக்கலாம்ல
என்று கோரிக்கையாக கேட்டாள். அந்த பெண்ணின் பெயர் மாயா. அவள் நல்ல கோதுமை நிறம். ஷியாமளாவின் உயரத்துடன் ஒப்பிடுகையில் அவள் மிகவும் உயரமாக இருந்தாள். அவள் சிங்கத்தின் தோளால் செய்யப்பட்ட ஆடைகளை அணிந்திருந்தாள். அவள் இடுப்பில் ஒரு குத்துவாள் தொங்கியது. மாயா தோற்றத்தில் அழகாக இருந்தாள். ஆனால் அவள் மிகவும் சக்தி வாய்ந்தவளாகவும் இருந்தாள். அவளை பார்க்கும்போது சமரனின் கண்கள் திடீரென மங்க ஆரம்பித்தது. அவன் லேசான பலவீனத்தை உணர ஆரம்பித்தான். அப்போதுதான் இந்த பலவீனம் குறைந்த சக்தியால் ஏற்பட்டது என்பதை சமரன் புரிந்து கொண்டான். உடனே வலிமையை அதிகரிக்கும் மாத்திரை ஒன்றை எடுத்துக்கொண்டவன் பிறகே காட்டில் நடக்கும் ஆபத்தான காட்சியின் மீது தனது கவனத்தை திருப்பினான். ஷியாமளா நந்தனிடம் செல்ல மாயாவிடம் தொடர்ந்து அனுமதி கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆனால் மாயா அவளின் கெஞ்சல்களை கண்டுகொள்ளவில்லை. அவளே கலவரமான குரலில் ஷியாமளாவிடம் பேசினாள். ஷியாமா, நம்ம வீரர்கள் எல்லாம் ஒன்னா சேரலன்னா மாய விலங்குகள் கூடிய சீக்கிரமே நம்ம எல்லாத்தையும் கொன்னுடும். நம்ம பலம் ஒண்ணு கூடுறதுல தான் இருக்கு. ஆனா நீயும் நானும் இப்போதைக்கு இங்க இருக்கணும். தலைவர்கள் என்ன செஞ்சாலும் சரி, இப்போ நீ அவங்கள தொந்தரவு செய்யறது நிறுத்து. உண்மையை சொல்லணும்னா இதுக்கு நீதான் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா உன்னாலதான் இந்த இரண்டாம் தரவரிசை விலங்குகளுமே இங்க வந்துச்சு. ஷியாமளா, நீ எங்க எல்லாத்தையும் எவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டி விட்டுருக்கன்னு உனக்கு தெரியாது. அதனால கொஞ்ச நேரமாச்சும் அவங்களை தொந்தரவு பண்ணாம அமைதியா இரு என்று திட்டி ஷியாமளாவை அமைதிப்படுத்த முயன்றாள் மாயா. அவள் அப்படி திட்டுவதை கேட்டதும் ஷியாமளா மிகவும் வருத்தப்பட்டாள். ஆனால் அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக மாயாவின் அருகில் நின்றாள். இதற்கிடையில் வெள்ளை உடை அணிந்த ஒரு பையன் மாயாவிடம் வந்து, மாயா, எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா முதல்ல ஷியாமளாவை இங்கிருந்து அழைச்சிட்டு போயிடுங்க என்றான். ஆனால் அந்த பையனின் பேச்சை கேட்ட மாயா அவனை பார்த்து முகம் சுளித்தாள். தலைவரோட உத்தரவு இல்லாம நான் இங்கிருந்து நகர மாட்டேன் விக்ராந்த். எப்படி இருந்தாலும் நீங்க எல்லாம் அந்த மிருகத்தோட சண்டையிட போறீங்க. நான் உங்க எல்லாத்தையும் விட ரொம்ப வலிமையானவன். அப்ப ஏன் தேவையும் அங்க இருக்கும். நானும் சண்டை போடுவேன். அதனால நீ இதை பத்தி கவலைப்படாம உன் சொந்த விஷயத்துல கவனத்தை செலுத்து என்று கோபமாக சொன்னாள் மாயா. மாயா அவமானப்படுத்திய பையன் முகத்தில் தோன்றிய கோபத்துடன் ஷியாமளாவை பார்த்தான். அவளோ அவன் திட்டு வாங்குவதை பார்த்து உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டிருந்தாள். சில காலத்திற்கு முன்பு வரை ஷியாமளாவுக்கும் விக்ராந்த் மீது ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்தது. ஆனால் இப்போது விக்ராந்த் வெறும் ஒரு குறும்புக்காரன் மட்டும்தான் என நினைக்க தொடங்கி இருந்தாள். மேலும் அவள் யாரையாவது விசேஷமாக தேடும் போதெல்லாம் கருப்பு உடையணிந்த, முதுகில் கருப்பு கல்லை தொங்கவிட்ட, வலிமை மிக்க காலனை கூட எளிதாக தன் கண் முன்னே அழித்த அந்த சிறுவனை நினைத்து பார்ப்பாள். அப்போது அவளுக்கு மற்றொன்று நினைவுக்கு வந்தது. சிறிது காலத்திற்கு முன்பு அனந்தூரில் ஒரு செய்தி கேள்விப்பட்டாள். அந்த செய்தி காட்டுத்தீ போல மூளை முடுக்கெல்லாம் பரவியது. ஓநாய் கூட்டத்தின் சக்தி வாய்ந்த தலைவரான கர்ணாவை கொன்ற சிறுவன் பற்றிய செய்திதான் அது. இந்த செய்தியை கேட்ட ஷியாமளாவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ஏனென்றால் இந்த சாதனையை யார் செய்திருப்பார்கள் என்று அவளுக்கு தெரியும். மேலும் தனக்கு 2 நட்சத்திரங்கள் மட்டுமே இருப்பதாக பொய் சொன்ன சிறுவன் தனஞ்சய நிலையில் இருந்த கர்ணாவை எப்படி கொன்றான் என்று யோசிக்க ஆரம்பித்தாள். அந்த கர்ணாவை அவளது மாமா நந்தன் கூட தோற்கடிக்க தவறிவிட்டார். ஷியாமளா கண்களை திறந்து சமரனை பற்றி கனவு கண்டு கொண்டிருந்தாள். திடீரென கதிரின் ஒலியை கேட்டாள். இரத்த களரி போர் வீரர்கள் குழு, எல்லாரும் ஒன்னு சேருங்க. மாய விலங்குகளை வெல்ல நாம நம்ம தலைவனை ஆதரிக்கணும் என்று உரத்த குரலில் கத்திய கதிர் காற்றில் கையை அசைத்தவுடன் சுமார் 10 வீரர்கள் விரைந்து வந்து நந்தனை தாக்க ஓடி வந்த மாய மிருகத்தை தாக்கினர். அந்த 2ஆம் தரவரிசை மாய விலங்கு தன்னை விட மிகவும் பலவீனமான வீரர்களை கண்டவுடன் கோபமடைந்து உரத்த கர்ஜனையை எழுப்பியது. அது கர்ஜித்தவுடன் அதன் நகங்களிலிருந்து பனிக்கட்டி வெடித்தது. இதனால் அனைத்து வீரர்களின் கேடயங்களும் ஒரே அடியில் தரையில் விழுந்தன. அப்போது சில போர் வீரர்கள் குனிந்து தங்கள் கேடயங்களை எடுக்க விரும்பினர். ஆனால் அவர்கள் தங்கள் கேடயங்கள் பனியால் மூடப்பட்டிருப்பதை கண்டனர். இப்போது அதனால் எந்த பயனும் இல்லை. இதை பார்த்த கதிர் தன் குழுவின் வீரர்களிடம் கத்தினான். நண்பர்களே, அந்த விலங்கை நிறுத்துங்க. பூமி மூல சக்தி கொண்ட வீரர்கள் முன்னாலே இருக்கணும். அக்னி மூல சக்தி உடைய வீரர்கள் பின்னாலே இருக்கணும். நாம முழு பலத்தோட அந்த மிருகத்தை தாக்கணும் என்று கதிர் திட்டத்தை சொன்னவுடன் அந்த பயங்கரமான மாய விலங்கு வானத்தை பார்த்து மீண்டும் ஒரு உரத்த கர்ஜனையை எழுப்பியது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.